கசப்பில்லாத பாவக்காய் புளிக்குழம்பு எப்படி செய்கிறதுனா ஒரு பேனில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. ஒரு கைப்பிடி சின்ன வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இது எப்படின்னா கலர் சேஞ்ச் ஆனால் போதும், ரொம்ப வதங்கணுங்கிற அவசியம் இல்லை. கலர் சேஞ்ச் ஆனோடனே எடுத்து ஆற வச்சுக்கோங்க. ஆறினதுக்கப்புறம் ஒரு மிக்ஸி ஜாரில் தேங்காய், ஒரு பெரிய தக்காளி, வதக்கி வச்சுருக்க வெங்காயம் எல்லாத்தையும் போட்டு நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க. இந்த கன்சிஸ்டன்சியில் அரைச்சிக்கிட்டு ஒரு பேனில் எண்ணெய் நல்லா ஊற்றி பாவக்காயை கட் பண்ணி போட்டு வதக்கணும் நல்லா. இது 70% இந்த எண்ணெயிலே வதங்கிடணும். அப்போ தான் கசப்பே இருக்காது பாவக்காயில். புளிக்குழம்பு எல்லா குழந்தைங்க கூட சாப்பிட்லாம். இந்தளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் ஒரு கைப்பிடி போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. ஒரு மீடியம் சைஸ்டு தக்காளியை நான் இதில் போட்டிருக்கேன், அதுவும் வதக்கிக்கோங்க. இந்த ஸ்டேஜில் இன்னொரு 10% பாவக்காய் வெந்துடும் உங்களுக்கு. ஸோ இதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம்னா, நம்ம அரைச்சி வச்சுருக்கோம்ல மசாலா, அதை இதில் ஊற்றுறேன். நான் ஊற்றிட்டு தண்ணி ஊற்றி கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. உங்களோட கன்சிஸ்டன்சிக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இதில் சின்ன வெங்காயம் போட்டிருக்கோம்னா ஆட்டோமேட்டிக்காக குழம்பு திக்காகும். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா மஞ்சத்தூள் போடுறேன். குழம்புக்கு ஏற்ற மஞ்சத்தூள், குழம்பு மிளகாய்த்தூள் 3 ஸ்பூன் போடுறேன். என்னோடய குழம்பு மிளகாய்த்தூள் கொஞ்சம் காரம் கம்மி. சால்ட்டு போட்டு குழம்ப நல்லா கொதிக்கணும். இப்போ புளி தண்ணி ஊற்றணும். நல்லா கொதித்ததுக்கப்புறம் புளி தண்ணி ஊற்றி நல்லா கொதித்து எண்ணெய் பிரிஞ்சு வரணும் இந்த குழம்பு. அப்போ தான் இந்த பாவக்காயில் இருக்க கசப்பு சுத்தமாக போகும். இப்போ பார்த்திங்கன்னா எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு. இப்போ ஒரு 1/2 ஸ்பூன் வெல்லம் போடுறேன். வெல்லம் போட்டு நல்லா கலந்து விடுங்க. இப்போ கலக்கும்போது பார்த்திங்கன்னா குழம்பு எவ்வளோ தூரம் திக்காக இருக்குதுன்னு பாருங்கள். இன்னும் உங்களுக்கு திக்காக வேணும்னா இன்னும் கொஞ்ச நேரம் நீங்கள் அடுப்பில் வைக்கலாம். ஸோ வச்சதுக்கப்புறம் கொத்தமல்லி தூவி இறக்கிடுறேன். இதுக்கு தாளிப்பு பார்த்திங்கன்னா ஒரு பேனில் எண்ணெய் ஊற்றி வீட்டில் செஞ்ச வடகம், இதில் எல்லாமே இருக்குது. கடுகு, உளுந்து, வெந்தயம், பெருங்காயம், கருவேப்பிலை எல்லாமே இருக்குது. ஸோ இதை போட்டுட்டு கொஞ்சோண்டு கறி லீவ்ஸ் போட்டு குழம்புல ஆட் பண்ணிக்க போகிறேன். அவ்வளோதான். இந்த குழம்பு சுத்தமாக கசக்காது. நீங்கள் ஒருத்தர் ட்ரை பண்ணி பாருங்கள்.